வணக்கம், வெல்கம் பேக் டு சங்கீதா சேஸ் and thank you so much for the support given so far. என்ன இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல நிக்கிறேன்ற மாதிரி பாக்குறீங்கல்ல, என்ன விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட vlogல, நம்மளோட சங்கீதா சேஸ்ல வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு vlog வந்ததே கிடையாது. நான் நிறைய பண்ணியிருக்கேன், பட் இன்னைக்கு வரப்போற vlog வந்து ரொம்பவே ஸ்பெஷலான, ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு vlog. என்ன அப்படின்னா, நம்மளோட vlogக்கு ஸ்பெஷலா சூப்பரான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஷெஃப் வந்து வரப்போறாரு. அவர் வந்து நமக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணி தர போறாரு. அவர் வந்து இவ்வளவு நாள் இதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு டவுட்லாம் நான் இருந்துட்டே இருந்தேன். பட் நான் கேட்டதுமே உடனே ஓகே நான் பண்ணித்தரேன் இந்த மாதிரி சொல்லிட்டேன். ஸோ எனக்கு அது ஏன் வந்து நம்ம வந்து சும்மா சிம்பிளா அதை பண்ணி நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணோம், அது ஒரு vlog-ஆ ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட சங்கீதா சேஸ்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னைக்கு நாங்கள் அவரை வர வச்சிருக்கோம். அவர் இவ்வளோ பில்டப்லாம் பண்ணி அவர் யாருன்றதை நான் இப்போ காட்டுறேன். மேல மொட்டை மாடியில செட்டப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாம். ஏய், என்ன நம்ம தியேட்டர் வாசல்ல கூலா நிக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க நம்ம ஷெஃப் எங்க? நான் ரெடி, ஷெஃப் எங்க? ஓய், அடுப்பு கொளுத்துனா ரெடி, அவ்வளவுதான். அடுப்பு யாரு கொளுத்துறது? நம்மளா? ஷெஃப் தான் வந்துட்டாரா? என்ன செட்டப்பா இருக்கு, ஷெஃப் காணோம். ஆமா, எங்க வந்தாரு? என்ன பண்ணாரு? நான் 100 போட்டு கால் பண்ணிட்டா 100 போட்டா ஷெஃப் வர மாட்டாங்க, போலீஸ் தான் வரும். கம்ப்ளைண்ட் இருக்கே பயங்கரமா எல்லாமே இருக்கு, ஷெஃப் காணுமே. என்ன பெரிய புகழ்பெற்ற ஷெஃபா என்ன பிரயோஜனம்? கரெக்ட் டைம்க்கு வர தெரியல. மொத்த போய் வந்துட்டாருங்க, வந்துட்டு தான் சொன்னாரு என்கிட்ட. நான் லேட்டா வந்தாலும் கரெக்டா வருவாரு. வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு. அண்ணா வந்துட்டாரு. வாங்க 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 வாங்க. ஓகே ஷெஃப், நீ வந்து நிக்கிற? அக்கா, அண்ணன் ஏதோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. அதான் மேஜிக் பண்ணதுக்காக வந்திருக்காரு. அண்ணா பண்ணுவீங்களே, புறா கொடுக்க போறாரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதெல்லாம் நீ தான் பண்ண போறியா? அப்ப என்ன எல்லா செட்டப் ஃபுல்லா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா பாத்ரூம் போய்ட்டு ஒரு கேப்ல இன்னொரு கலாச்சி தெரியலடா. ஆக்சுவலா சும்மா சொல்லக்கூடாது. உங்க அண்ணன் பிரியாணி பண்ணானா 8 வீட்டுக்கு மணக்கும். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊரும். மொட்டை மாடியில நிக்கிறோம்ல, பின்னாடி இருக்கிற அந்த பில்டிங்ல இருக்கிற 14வது மாடி வரைக்கும் மணக்கும். கேட்டாரு என்கிட்ட, ஏதோ சமைக்கிறீங்களா? இல்லையா, ஆரம்பிக்கவே மஷ்ரூம் பிரியாணினாலே மட்டன் தான்டா. இவன் எப்ப பார்த்தாலும் வெஜ்ஜுன்னு சொல்லனாலதான் சரி மஷ்ரூம்ல போலான்னு போயிட்டேன் நானு. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான், அண்ணா ப்ளீஸ் எனக்காக மஷ்ரூம் அப்படின்னு கேட்டான். அண்ணா மஷ்ரூம் பக்கோடா போட்டு தர பாரு எனக்கு. ஏன்டா ரோச்சரி காலம் கிடையாது இருக்கேன், காலம் பக்கோடா கேட்டுட்டு இருக்கேன். இப்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆரம்பிச்சிடுவோமா? மஷ்ரூம் பிரியாணி பண்றது மட்டும் இல்ல, ரெசிபியும் சேர்ந்து சங்கீதா சேஸ் சொல்லிரணும். ஓகேவா? எல்லாமே சொல்லுவேன், சூப்பரா சொல்லுவேன். அக்காவா சொல்லுவேன். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog இது. நான் வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் தான். நான் இன்னைக்கு எதுவுமே பண்ண போறது கிடையாது. இது அரவிந்த் சேஸ் அவ்வளவுதான். ஆமாக்கா, அரவிந்த் குக்ஸ். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சங்கீதா சேஸ்ல அரவிந்த் குக்ஸ். ஓகே கைஸ், வெற்றிகரமா ஆரம்பிச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். பொங்கல் இல்லடா, பிரியாணி. இல்ல, அண்ணன் சமைக்கிறாருல, இப்பயே ஊதி விடுவோம். பிங்கோ, மஷ்ரூம் தான் உனக்கு யூஸ் இல்ல. பாத்து இல்லடா, சுடுதான்னு பாத்தேன்டா. இன்னைக்கு சிஸ்டம் இல்ல, அதெல்லாம் தள்ளியே நிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணன் இப்பதான் ஆனாலே பாக்குறாரு. அது ஆனலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய், கடல் எண்ணெயோ இல்ல வந்து கோகனட் ஆயிலோ இல்ல வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் எவ்வளவு ஊத்துறோம்னா இவ்வளவு ஊத்துறோம். முடிஞ்சா கண்டுபிடுறா. கிட்டத்தட்ட வந்து இப்போ இது வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் இருக்குன்னா 1 லிட்டர் ஃபுல்லா ஊத்திட்டு வந்தேன். இதுல வந்து இப்போ எவ்வளவு காலியா இருக்குது? ஒரு 300 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம் நம்ம. ஓகே, நெய் சேர்க்க போறோம். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா லவா நீ தான் கீழே போய் எடுத்துட்டு வரணும். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன். ஊத்துன எண்ணெய் அப்படியே இருக்கு, ஊத்துன நெய் அப்படியே இருக்கு. அதான் காஞ்சிட்டு இருக்கு லைட்டா. இப்போ காஞ்ச உடனே என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ள வந்து இந்த ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் எவ்வளவு போறோம்னா தேவையான அளவு. முடிஞ்சா கண்டுபிடிச்சிருக்கேன். முடிஞ்சா என்ன அளவுன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இது எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? ஆக்சுவலா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம் தான். அது நீங்க பொறுத்து, நீங்க தேவையில்லாத பேசுறது பொறுத்து. நீங்க சமைக்கும் போது என்ன ஊத்துன பிறகு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா உங்க கோவம் வராது. இல்ல, நான் அதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிடுவேன். உங்க அண்ணன் சமைச்சா 2 மணி நேரம். நீ லஞ்ச் ஆர்டர் பண்ணினா டின்னர் தான் சோறு கொடுப்போம். கொடுத்தா எப்படி கொடுக்குறோம், ஒர்த்தா கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அது வந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் அந்த டேஸ்ட். ஆமா, ஆக்சுவலா அண்ணன் சமைச்சா கெட்டே போகாது. இவங்க 2 பேரும் யார் தெரியுமா? அண்ணனின் விழுதுகள். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். நம்ம என்ன சொன்னாலும் அப்படிதான் பேசுவானுங்க. இப்போ வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து எடுத்துருக்கோம்.
பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே எடுத்திருக்கோம். சரியா? இதை வந்து தேவையான அளவு நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா, கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எடுத்து தெரியுங்க உள்ள இருந்து விட்டுருவா. அவ்வளவுதான், எண்ணெய் காஞ்சிருச்சு, உள்ள போட்டாச்சு, ஸ்பைசஸ் உள்ள போட்டாச்சு. அடுத்து வந்து ஆனியன்ஸ் போடுறோம். ஓகே, ஆனியன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம். லவ்ஸ் நான் வெட்டி வச்சான். எவ்வளவு அவன் தான் வெட்டினா நான் அவனே கேட்டுப்பேன். 4 வெட்டினேன். ஓகே, 4 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கான். 4 வெங்காயம் நீங்களும் வச்சுக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 4. மாமா நான் எவ்வளவு அரிசி எடுத்துன்னு சொல்லவே இல்லையா உங்கள்கிட்ட? எவ்வளவு போட்டீங்க? 1 டம்ளரா? கிட்டத்தட்ட வந்து 1/2 கிலோ, அதாவது 3 டம்ளர் பக்கம் போட்டிருக்கேன். 4 பேர் சாப்பிடலாம். 3 டம்ளர் 4 பேர் 5 பேர் நல்லா சாப்பிடலாம். இப்போ போட்டுக்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு டார்க் பிரவுன் கலர்ல ரோஸ்டட் ஆனியனா இருக்கணும். ஆமா, நல்ல ஒரு டார்க் பிரவுன் கலர்ல வந்துச்சுன்னா வந்து நீங்க அந்த பிரியாணி வந்து மரங்கள் வச்சு சாப்பிட்டா கூட உண்மை கிடையாது. அவ்வளவு ருசியா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பிரவுன் கலர்ல ஆனியன் ஆகணும், அது ஆனாதான் டேஸ்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணும். டார்க் ப்ரௌன் ஆனாதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வரணும் வெங்காயம். நல்ல இந்த கலர்ல கோல்டன் ப்ரௌன்ல வரணும். தயவு செஞ்சு அடுப்புல வைங்க எல்லாரும். லேட் ஆகுது. ஓகே, எவ்வளவு போடணும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. ஒரு 3 ஸ்பூன் போடு. 1 2 4 போடுறவா? 4 போடு. 4 5 கூட போடு. இன்னொரு ஸ்பூன் போடு. அவ்வளவுதான். இது ஒரு 1/2 மணி நேரம் போட்டது ஒரு ஸ்மெல் ஒன்று வருது பாரு, அதுக்கு நான் அடிக்ட். ஆக்சுவலா மேல 3 மணிக்கு ஏறணும், மணி 5 ஆயிடுச்சு. வெங்காயம் மட்டும் தான் வந்துட்டு போகுது. அர்த்தம் போகணும். இப்பதான் இஞ்சி பூண்டு இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதே கம்மி பண்ணணும். மட்டன் பிரியாணி செய்யணும்னு இருந்தேன். மிளகா போடுறவா? இருங்கா, நீ சமைக்கிறியா இல்ல என்ன சமைக்க விடுறியா? அவ்வளவுதான். இன்னைக்கு யார் செஃப்? கால்மி செஃப். ஓகேண்ணே, கால்மி செஃப். எஸ், கால்மி செஃப். பச்சை மிளகா, தக்காளி, பச்சை மிளகா, நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு 2 கை வர மாதிரி போடணும். ஆனியன் பேஸ்ட். ஆனியன் வந்து பேஸ்டா, சின்ன வெங்காயத்தை வந்து பேஸ்டா. நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு, அது சொல்லணும்ல. இவளே வந்து இவங்க ஆண்டி ஒருத்தங்க வந்து அவங்க சொல்லி கொடுத்துதான் இவளே. சரி, ஓகே, அதெல்லாம் தேவையில்ல. இப்ப யாரு இப்ப நீ? சரி, சாரி. ஷெஃப் இருக்கும் பொழுது நீங்க யாருமே பேச. சரி, ஓகே, ரைட். ஷெஃப்க்கான மரியாதை கொடுங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும். சாரி, சும்மா ஒண்ணு கெட்டப்ல வரல யாரும். நல்ல மெஜிஷியன் மாதிரி இருக்கு. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. மேஜிக் தான், குக்கிங் மேஜிக். போட்டுட்டு பேசுறீங்க. அப்பவே சொன்னா, அக்கா சமைக்கிறதுக்கு லேட் ஆகும், நான் வரும்போது எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டே சமைக்கிறேன். நான் தான் சொன்னேன். வந்து வெங்காயம் மட்டும் தான் அந்த நறுக்கியும் போட்டாலும் அரைக்கும் போட்டாலும். இது தேவையில்லடா. வெங்காய பேஸ்ட் அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அது தனி டேஸ்ட் ஒன்னு கொடுக்கணும். சின்ன வெங்காயம் அது தனி டேஸ்ட். வேற ஏதாவது இருக்கா? வெங்காயம் மட்டும் சொல்லாதீங்க. வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். இதுவே நான் தான் சொல்லி கொடுத்தேன், அதை பார்த்து அவன் காப்பி அடிச்சான். வெங்காயம் கூட வேணாம். வெங்காயம் ஆக்சுவலா பாருங்க, தயிர் வெங்காயம் வந்து கீழ இருந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். யாரு? தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, நான் அதை மேல கொண்டு வந்துட்டேன்னு சொன்னேன். உள்ள ஆனியன் பேஸ்டும் ஓரளவுக்கு நல்லாவே இதாயிருச்சு. அடுத்து மசாலா பவுடர் போடுறேன். போடு. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து சும்மா ஒரு 3 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் பெருசா காரம் கொடுக்காது, அதனால போடலாம். இப்ப வந்து உப்பு லைட்டா போடலாம். இதெல்லாம் வேகிறதுக்கு உப்பு லைட்டா போடணும். உப்பு லைட்டா ஒரு ஆல்ரெடி வெங்காயத்திலே உப்பு போட்டுருக்கோம், பார்த்தேன். அதான் மஷ்ரூம் எல்லாம் போட்டு வேக வைக்கணும்ல. வெங்காயம் மட்டும் சொல்லாதீங்க. நம்ம இந்த மஷ்ரூம் பிரியாணி கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டு வேலையை முடிச்சிட கூடாது. எதுக்குதான் என்ன கூட்டு வந்தீங்களா நீங்க? கெட்டப் எல்லாம் போட்டு பில்டப் எல்லாம் கொடுத்து கூட்டு வந்து அப்புறம் சப்பாத்தி திங்கிற அது திங்கிற எது திங்கலாம், அப்புறம் எனக்கெல்லாம் மரியாதை போறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது 1000 தடவை வரும், பேசுவோம், அதெல்லாம் தாண்டி செய்யுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, வீட்டுல அரைச்ச கரம் மசாலா. கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டோடனே என்ன பண்ணணும்னா அடுத்து போடணும். தயிர் கையில கிடைக்கிறதெல்லாம் போடுங்க, அவ்வளவுதான். தயிர் ஊத்தணும். தக்காளி வந்து ஒரு 3 வெட்டி வச்சியா? எவ்வளவு வெட்டி வச்சா? போட்டுருங்க. ஒரு 3 தக்காளி போடுங்க. இது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல, போடுங்க.
என்னடா எல்லாம் இப்படி பதறீங்க, கடைசி என்னடா இப்படி வேலை வாங்குறீங்க, என்னடா செஃப் மாதிரி எல்லாம் நடத்துறீங்க நீங்க? இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்னடா கடைசியில நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, என்னைய குட்டியாது என்ன விடுங்க, நான் போறேன் என்ன அப்ப என்னைய சமைக்க கூட்டு வந்து நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல அண்ணன் கொஞ்சம் வேகமா சமைக்க கூட்டினா அண்ணன் கொஞ்சம் பதறிட்டு இருக்காரு. இல்ல கொஞ்சம் நேரம் ஆக இவனுங்க எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இல்ல அதை போடுங்க, ஆனா இதை கொட்டுங்க, இதை பெய்யுங்க. புரியல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க? இல்ல புரியல. போடுங்க. இதுக்கு உள்ளே நம்ம மஷ்ரூமையும் போட்டுருவோம், அதையும் வந்து கடட்டும். நமக்கு டைம் இல்லன்றீங்க. பெர்ஃபெக்ட்டா பண்ணனும். பெர்ஃபெக்ட் தான், கரெக்ட் தான். கரெக்டான டைமிங் தான். இப்போ வந்து வெட்டி வச்ச மஷ்ரூம் 3 பாக்கெட் இருக்கு. அதை வந்து அப்படியே உள்ள இறக்க போறேன். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குட்டியா கட் பண்ணீங்கன்னா கரஞ்சிரும். இப்ப பாக்கும்போது பெருசா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே எல்லாம் சுருங்கிரும். அவ்வளவுதான். மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் யாரா கேப்பா? இவனுக்கு பழைய சோறு போட்டுருக்கலாம்லடா. இல்ல அவங்களே வெங்காயம் நீங்களே இப்ப ஏதாவது திட்டணும். மொட்டை மாடல வந்து முறையா சமைக்கிறோம் முடிவெடுத்து சமைக்கிறீங்க, பிரியாணி சமைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. அதுவும் மஷ்ரூம் பிரியாணியா சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி திட்டுறதா இருந்தா இதுக்கே ஏன்டா வெங்காயம் போடாம சமைக்கலாமே யோசிச்சுக்கிட்டு நல்லா அப்படி மசாலாவை கோட் பண்ணி விட்டோம்னு கொஞ்ச நேரத்துல அது வெந்துடும். அவ்வளவுதான். இப்போ மஷ்ரூமுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும், அதுவே கொஞ்சம் நல்லா தண்ணி வெளியே விட ஆரம்பிச்சிடும். அதனால மஷ்ரூமுக்கு தனியா தண்ணி ஊற்ற தேவையில்லை. அடுத்து நம்ம வந்து அரிசி போறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ஓகே, அது வரைக்கும் இப்போ மஷ்ரூம் வேகட்டும். ஓகே டன். மஷ்ரூம் வேகட்டும். நல்லா இந்த சாயங்கால நேரத்துல இப்படி சன்செட்டை பார்த்துட்டு சமைக்கிறதே ஒரு தனி சுகம் இல்ல? ஆமாண்ணே, சமைச்சு கையில பிளேட்ல பிரியாணி வந்துச்சுன்னா இன்னும் சுகமா இருக்கும். நானு மட்டனா இருந்தா இன்னும் சுகமா இருக்கும். மட்டனா இருந்திருந்தா சுகமா இருந்திருக்கும் தான். இவன் தான் மட்டனுக்கு மேல மஷ்ரூமை போடுங்கட்டாங்க. இப்படி ஈவினிங் வித் குக்கிங், பீஸ்ஃபுல் ஈவினிங் வித் பீஸ், வித்தவுட் பீஸ் பிரியாணி. டீயை போட்டோம்னு வைங்க, கரெக்டா இருக்கு. இல்ல அப்படியே கையில தான் ஒரு இதுக்கு துண்டு ஒண்ணு மாட்டி விட்டு பட்டையை போட்டு டீ மாஸ்டர் ஆக்கி விட்டுருங்க. நீங்க வேற என்ன பண்ணு? மேஜிக் மேனு, டீ மாஸ்டர், காளாங்கடைக்காரரு, வேற சொல்லு என்னென்ன கெட்டப்பெல்லாம் கொடுக்க போறேன் எனக்கு. நீங்க சொல்ற இந்த கெட்டப்புக்கு இன்னும் வேற என்ன சொல்ல போறேன்? சொல்றா எவ்வளவு பெரிய குக்கு தெரியுமா உனக்கு? எப்படி சமைப்பான் தெரியுமா? நீ அவளை 1/4 கிலோ தூள் பக்கோடாக்கு எல்லாமே சமைப்பேன். எல்லாமே இந்தியன், இட்டாலியன், சைனீஸ், நார்த் இந்தியன், எல்லாமே கான்டினென்டல் டிஷஸ் கையில வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கையில வச்சிருக்கேன். மல்டி கியூ சைன்ஸ். ஏய் என்ன ஆச்சுன்னு தெரியல. அட பாவீங்களா, பிரியாணி என்னடா ஆச்சு? ஐயோ மஷ்ரூம் வெந்துட்டு வேற ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கு. ரைஸ் போடுமா? போதும். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குது. நான் மொத்தம் 3 டம்ளர் எடுத்திருக்கேன் இதுல. அப்படின்னா 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊத்தணும். ஓகே. சீரக சம்பா ரைஸ். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊத்தணும். ஆமா. இது சீரக சம்பா இல்ல, பாசுமதிக்குமே இதேதான். சில பேர் 2 டம்ளர் ஊத்திடுவாங்க, அப்புறம் குழஞ்சு வச்சுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால 1.5 டம்ளர் ஊத்தணும். கொடுங்க. இது அரிசி ஊற வச்ச தண்ணியை ஊத்தலாம். சோ அது வந்து இப்போ 1 டம்ளர் ஊத்தியாச்சு. அரிசி ஊற வச்ச தண்ணி, ரசம் மிஞ்சிச்சுன்னா அதையும் ஊத்திக்கலாம். அதெல்லாம் ஊத்தக்கூடாது, அரிசி ஊற வச்ச தண்ணி மட்டும் தான் ஊத்தணும். அதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதான். இப்போ தண்ணியை ஊத்தியாச்சு. கிட்டத்தட்ட 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கோம். ஸோ இந்த தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இங்க இருக்கு, அதை தூக்கி உள்ள போட்டோம்னா போட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டா பிரியாணி ரெடி, சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட் போகுது. இங்க இருக்கிறவானோ அவன் என்ன சொன்னா கேட்டியா? இந்நேரம் போயிட்டு இருக்க வேண்டியவரு ஃப்ளைட் பார்த்து வேலை வாய பழக்கிறாரு. போவோம்ப்பா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஃப்ளைட்ல போகத்தான் போறோம். ஓகே, இப்ப வந்து என்னன்னா, இப்ப அரிசியும் தண்ணியும் சமமா வந்துருச்சு. ஓகேவா? பாத்தனா அரிசியும் தண்ணியும் சமமா வந்துருச்சு. என்னது பசிக்குது, ரொம்ப பசிக்குது. பசிக்குது, நானும் வயிறு வலி வந்துச்சு. சரி ஓகே, இது க்ளோஸ் பண்ண, தம் போடுறேன். இப்ப தம்மு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ அடி லைட்டா இப்ப கிளறி விடணும். ஏன்னா கீழே இந்த டைம்ல அடி பிடிச்சிரும். தண்ணி இதுவும் ஈக்குவலா வந்துருச்சு. இப்ப வந்து அடுப்பை குறைக்க போறேன். குறைச்சு தம்முன்றது ஒண்ணும் கிடையாது. அதாவது சிம்மில வச்சு தம்மு போட போறோம். இத மூடி வச்சா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். ஓகே, கரெக்ட் டைம் பார்த்துக்கோங்க. 20 மினிட்ஸ்ல ஆஃப் பண்றோம். கரெக்ட்டா 20 மினிட்ஸ்ல இது வெந்துரும். 20 minutes later.
ஓகே ரெடி வந்து பிரியாணி தம் ஆயிடுச்சு. இரு நான் சொன்னேன்ல லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணா டின்னருக்கு சோறு வரோட இப்படிதான். பர்ஃபெக்ஷன் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பர் தான். டைமிங் தான் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா மதியம் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் தான் ஆயிருக்கு. அதாவது மதியம் கூட இல்ல, எல்லாம் செட் பண்ணி ஆரம்பிக்கும் மணி 5:30 ஆகி போச்சு. கரெக்டா 1 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இது மட்டும் மட்டனா இருந்தா செம்மையா இருந்திருக்கும். வாவ் வாவ் வாவ். உங்களுக்கு வருதா உங்களுக்கு வருதா? ஸ்மெல் வராது, அந்த புகை அந்த அரோமா அது வேணா வரும். லைட் அவ்வளவுதான். எப்படி செதறது பாருங்க. அவ்வளவுதான். போதும். சமைச்சு எனக்காக. இன்னும் அக்காதான் ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட் பிகாஸ் இது சங்கீதா சேஸ். இன்னும் பேர் மாத்திருமா மாத்தி விட்டுருமா? ஒண்ணு தட்டை வாங்கிடு. அவ்வளவு ரிஸ்க் வேணா. வாவ். லாஸ்ட் ஷாரா இப்ப நம்ம கை விடுவோமா? நான் ஊட்டி வரேன் எல்லாருக்கும். சரி ஓகே ஊட்டி விடு. நீ கொதி வச்சிருவியா வாய்க்குள்ள? ஊதிய ஊட்டி வரேன். அவனுக்கு கூட ஃபர்ஸ்ட் லவா கொடு. அவனுக்கு தான் செஞ்சேன், லவாக்காக தான் செஞ்சது இது. அதனால லவா சாப்பிட்டு. அமேசிங் பிரியாணி ஆக்சுவலி. நல்லா இருந்துச்சா? பாத்து சூப்பர். கம்மி எப்படா இருக்கு? உன்னை நம்பிதான் செஞ்சிருக்கேன். கடைசியில ஏதாவது சோப்பு ஓவர் சூடா இல்லாம இல்ல நல்லா இருக்கா? அவ்வளவு மோசமாலாம் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கடா. கரெக்டா எல்லாமே இதாச்சுண்ணா. அமேசிங். இருந்ததுன்னா வாழ்க்கையில வேற லெவல் பண்ணிருப்பேன். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதே இதை மஷ்ரூமுக்கு பதிலாக நீங்க சிக்கன் போட்டு செய்யலாம், மட்டன் போட்டு செய்யலாம், இல்ல பன்னீர் போட்டு செய்யலாம், இல்லைன்னா பிரான் போட்டு செய்யலாம், எது வேணா செய்யலாம். பட் ப்ராசஸ் இதுதான். ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும். கன்சாட்சி அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கும் வந்து என்ன குக்கிங் வேணுமோ அது கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இதே ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால ரொம்ப பேச முடியல. அமேசிங்கா இருக்கும். பிளாஸ்டா வந்திருக்கு. நான் போய் கீழே சாப்பிட்டு கண்டினியூ பண்றோம். ஓகே பாய். ஓகே பாய். தேங்க்யூ. see you in another vlog.